ஏங்க, நான் செஞ்ச சாப்பாடு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லவே இல்லை. முதல்ல தின்னு பார்க்கணுமா? அப்படின்னா தான் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். இந்த சாப்பாடு எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இது எந்த ஒரு நியாயமா? நான்லாம் சாப்பாடு நல்லா இருந்தேன்னா தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். சரி சரி, கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காளா, அதுக்காகவே சாப்பிடாமலே நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நீங்கள் ஒன்றும் சாப்பிடாமலே நல்லா இருக்குன்னு சொல்லண்டா. இது என்ன, இன்னைக்கு நீ முன்னால் வந்தால் முட்டுத, பின்னால் வந்தால் உதைக்க. உங்களுக்கு என்னை பார்த்தா என்ன மாதிரி தெரியுது? முன்னால் வந்தால் முட்டுறதுக்கு நான் என்ன மாடா, பின்னால் வந்தால் உதைக்கிறதுக்கு நான் என்ன கழுதையா? என்னம்மா இது இப்போ தேவையில்லாமல் என் மேலே கோச்சிக்கிட்ட? கொஞ்சம் அமைதியெல்லாம் மறக்கதோ. நான் ஏன் அமைதியாக இருக்கணும்? பேசுறதையும் பேசிட்டு என்னையும் அமைதியாக இருக்கையே சொல்லியே. நான் சொன்னது தப்பு தான். நான் வேணா உன் காலில் விழுதேன், கொஞ்சம் கோவத்தை குறையாமா? இந்த பாருங்க, என்னமே இப்படி என்கிட்ட பேச வெளியே வச்சுக்கிடாதுங்க. வாண்டெல்லாம் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. என்ன சொன்னியே? என்ன இப்படிலாம் பேச மாட்டேன்னு சொன்னேம்மா. அது அந்த பயம் இருக்கணும். வந்ததும் சாப்பாடை கொண்டு வந்து தந்த, சாப்பிடுங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். எனக்கு அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்து தெரியுமா? அந்த சந்தோஷத்தை நீங்கள் காப்பாற்றிருக்கணும். நான் சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டோடனே நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல. சொல்லாமல் இருந்தது உங்கள் தப்பு. சரிம்மா, இப்போ சொல்லுங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பிட்டு பார்க்காமே நல்லா இருக்குன்னு சொல்லியே. முதல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. இன்னைக்கு நான் யார் கண்ணில் முழிச்சேன்னு தெரியலையே, இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கேன்னு. கீழே குனிஞ்சு தட்டில் என்னத்தை பார்த்துட்டு இருக்கேன், அள்ளி சாப்பிடுங்க. சரி, சாப்பிட்டே மறக்கதான். மருதாணி அரைச்சி உன் கையில் வைக்காம எதுக்கு சாப்பிடுங்க தட்டில் வச்சு கொண்டு வந்திருக்க? கிண்ணத்தில் இருக்கிறது மருதாணின்னு நினச்சிட்டு இருக்கியே? ஆமாம் மறக்கதான், பச்சை கலரில் இருக்குல்ல, அப்போ மருதாணி தானே. வாயில் எனக்கு நல்லா வந்துடும். நீங்கள் ஒன்றும் சாப்பிடண்டா, சத்தம் கடமை வச்சுட்டு போங்க. இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் என்ன சொன்னியே? நான் சொல்லணும்னு நினச்சதை நீ சொல்லிட்டேன்னு தான் சொன்னேம்மா. நவருங்க, நான் கஷ்டப்பட்டு செஞ்ச சாப்பாடை நல்லா இல்லைன்னு சொல்லாதுங்க. நான் எப்போம்மா நல்லா இல்லைன்னு சொன்னேன்? நீங்கள் எப்போ பார்த்தாலும் என் சாப்பாடை குறைச்சிருந்தே, அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் அம்மாக்கிட்ட சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னதை இப்போ ஒரு வேளை மறைஞ்சினேன்னு கேட்பாளோ? ஆமாம், அம்மையும் மௌனம் ராணுவ ரகசியம் பேசுக்காக. இதை நான் மறைஞ்சு நின்று வேற கேட்கணும். எப்போ பார்த்தாலும் என்னை குறைச்சலுது தானே ரெண்டு பேரோட வேலை. நான் மனசுக்குள்ளே பேசுனது எப்படி மறக்கதான் உனக்கு கேட்டுச்சு? மானங்கிட்ட மனசு, அது என்ன பேத்தான் பேசுனது வெளியில் கேட்டுச்சு. மனசுக்குள்ளே பேசுக்கன்னு வெளியில் சத்தம் போட்டு பேசுகிறதே உங்கள் வேலையாக போச்சு. அப்போ நான் இவ்வளோ நேரம் மனசுக்குள்ளே பேசலையா? சரி, இப்போ இந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிட முடியுமா முடியாதா? நான் இதை சாப்பிட மாட்டேன்னு எப்போ மறக்கதான் உங்ககிட்ட சொன்னேன். கடவுளே என்னையே காப்பாற்றுங்க. இல்லை, இது நியாயமா? என்னத்துமா சொல்றிய? பெத்த தாய் சாப்பிடாம இருக்கேன், நீ ஒளிஞ்சிருந்தா சாப்பிட்டுட்டு இருக்க. ஏம்மா, இதை நான் சாப்பிட்றதுக்காக எடுத்து வைக்கல, உன் பொண்டாட்டிக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேங்கோ. இந்த சாப்பாடை உங்களுக்காக தாம்மா வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. என் பிள்ளை தங்கம், என் மேலே நீ எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இப்படி கேட்டேன். நான் ஏற்கனவே சாப்பிட்டேன்ல, இதை நீ ஏன் சாப்பிடு. என்னம்மா சொல்றியே? இந்த சாப்பாடை நான் தான் சாப்பிடணுமா? ஆமாம்ல, நீ தான் சாப்பிடணும். இவ செஞ்ச சாப்பாடுன்னு தெரிஞ்ச பிறகு அதை சாப்பிட்றதுக்கு நான் என்ன கிரிக்கியா? என்னையே பார்த்துட்டு இருக்க, சாப்பிடு. நீங்கள் ராத்திரிக்கு வேற எங்கேயும் சாப்பிட புரியலம்மா? எதுக்குள்ள கேட்க? இவ செஞ்ச சாப்பாடை சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்களா, அதான் கேட்கேன். இல்லை, நான் மனசுக்குள்ளே பேசுனது உனக்கு இப்படிலாம் கேட்டுச்சு. நீங்கள் மனசுக்குள்ளே பேசலாமா? எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி சத்தம் போட்டு தான் பேசுனிய. அச்சோ, பொண்டாட்டி முறைக்கல. அவளை பார்க்காம அப்படியே கிளம்பிருங்கம்மா. அப்பாடா, ஒரு வேளையை அம்மா தப்பிச்சுட்டாவ. அவைய தப்பிச்சது இருக்கட்டும், நீங்கள் எப்படி தப்பிக்க போறிய? கடவுளே, நீ மாயமா மறை வச்சிருங்க. மறைஞ்ச போனியே, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இங்கே வந்து தான் ஆக்கணும். அப்போ அம்மா பிள்ளை ரெண்டு பேத்தையும் நான் கவனிச்சுக்கிடுதேன். என்ன அங்கே நடந்ததை அம்மாக்கிட்ட சொல்லாத. அச்சோ, அதை மறந்துச்சேனே. முதல்ல உள்ளே போய் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு வாரேன். என்ன பண்ணே, நீ மட்டும் இதை அம்மாக்கிட்ட சொன்னான்னு வச்சுக்க, அப்புறமா அம்மா என்னையே வெளியிலே அனுப்ப மாட்டாவ. சரி சரி, சொல்லலை. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன விஷயத்த மறைக்கிய? பாட்டி நபர் முல்ல, அங்கே நடந்ததை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீயும் சொல்லாத. முக்கியமாக பாட்டிக்கிட்ட சொல்லாத. இங்கே என்ன நடக்குது? பாட்டி எப்போ வந்திய? நான் வந்தது இருக்கட்டல, நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரமாக குசு குசுன்னு பேசுனீல, என்னதை பேசுனிய? என் ஃப்ரெண்டை பார்க்க போகணும் பாட்டி, அதான் முல்லைக்கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். சொல்லிடுன்னு ஒன்று என் காதில் விழலையே, சொல்ல மாட்டேன்ல சொன்ன மாதிரி இருந்து. நான் அப்படி ஒன்றும் பேசலை பாட்டி, உங்கள் காதில் தப்பாக இருந்திருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த ரெண்டு பேரும் சேர்ந்து மறைக்குதிய. அந்த விஷயம் என்னதுன்னு தான் எனக்கு தெரியல. அது தெரிய வரட்டும், அப்புறமா ரெண்டு பேர்த்தையும் கவனிச்சுக்கிட்டேன். நீ எவனையோ பார்க்க போறேன்னு சொன்னல, கிளம்பு. எனக்கு தெரியாம என்னமோ நடக்குது.
என்ன நடக்குங்கிறத சுருக்கா கண்டுபிடிக்கேன். நீ என்னடி இதுல நின்று என்னைய பார்த்துட்டு இருக்க? உள்ள போ. சரி பாட்டி. ஒரு நிமிஷம். நீ முன் வாசல் வெளியே போண்டாம், பின் வாசல் வெளியே போ. எதுக்கு பாட்டி? உள்ள சொந்தக்காரங்க வந்திருக்காவ. நீ சத்தம் காட்டாம என் பின்னாடியே வா. நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காவ? தண்ணியா பேசிட்டு இருக்காம இங்க வா. இதோ வரேன் பாட்டி.